வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோல இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த சிலுவை பாடு மரணத்துல எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் அந்த விஷயங்களை குறித்து தான் அந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டனை ஆள்ல தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். கண்டிப்பா அந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் ஆண்டவருடைய பாடு மரணம் தொடங்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி இவர் கெஸ்தமனை தோட்டத்தில் போய் பிரேயர் பண்றாரு. அப்படி பிரேயர் பண்ணும்போது மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்றாரு. அப்போ அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியை தரையில விழுந்தது. சோ இந்த அவருடைய உடம்புல இருந்த வேர்வை ரத்தமா வெளிப்படுது. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிலுவை மரணத்துல அவர் படப்போற அந்த பாடுகள், அந்த வேதனைகளை அவர் இப்பவே ஃபீல் பண்றாரு. அந்த இடத்துலயே அவர் ஃபீல் பண்றாரு. அப்படி ஃபீல் பண்ற அதிக மன அழுத்தத்தில் அவர் இருக்கிறாரு. ஸோ இதன் காரணமாக அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவருடைய உடம்புல இருந்து வெளியே வருது. ஸோ இதுல இருந்து அவருடைய வேதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூதாஸ் காரியத்து வராரு. அவரை முத்தம் செய்து அவரை காட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரை பிரதான ஆசாரினாக காய்பா அப்படின்ற ஒருத்தர் இடத்துல கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவரிடத்துல ஒரு சில கேள்விகளை போய் சாட்சிகளை வச்சு இது பண்றாரு. ஆனாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. கடைசி அந்த காய்பா ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நீ கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை சுருக்கமா சொல்றேன், ரொம்ப டீட்டெயிலா சொல்லல வசனம். ஸோ அதுக்கான ரீசன் அதுதான். கரெக்டா இதுன்னா நான் சுருக்கமா இதுல வசனத்தில் உள்ளது அப்படியே நான் சொல்லல, நான் கொஞ்சம் இதாக தான் சொல்றேன். ஸோ அவரை கடவுளான்னு தான் கேட்குறாங்க, தேவனுடைய குமாரனானு. அதுக்கு ஆமா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இதை ஒரு ரீசனா வச்சுட்டு தான் இவர் தேவதூசனம் சொல்றாரு அப்படின்னு இவரை அதுக்கப்புறம் அடுத்த வேதனைக்கு, அடுத்த கஷ்டத்துக்கு கொண்டு போறாங்க. அப்போ அவரை என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இது அவர் கடவுள்னு சொன்னதுக்கு அப்புறமா நடந்த சம்பவம். அவருடைய கண்ணை கெட்டிடுறாங்க. கண்ணை கெட்டிட்டு தான் அவருடைய முகத்துல துப்புறாங்க, அவர் மண்டையில குட்டுறாங்க, அவரை கன்னத்துல அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நீங்க கண்டுபிடிங்க இது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி இது அவர் பட்ட ரெண்டாவது கஷ்டங்க. அதுக்கப்புறம் மூணாவது, அதுக்கப்புறம் இவரை ஏரோது ராஜாட்ட கொண்டு போறாங்க. ஏரோது ராஜா இவர் அதாவது இவரை விசாரிக்கிறாரு. அப்போ இவரிடத்துல எந்த ஒரு குற்றமே இல்லைன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிலாத்து ராஜாட்ட அனுப்புறாங்க. பிலாத்துன்னு ஒரு ராஜா இவர் விசாரிக்கிறாரு. இவரிடத்துல நான் எந்த ஒரு குற்றமே காணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த இஸ்ரேல் மக்கள் இவரை சிலுவையில் அடிக்கணும், சிலுவையில் அடிக்கணும், சிலுவையில் அடிக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை பிலாத்து ராஜா சொல்றாரு. கையை கழுகிட்டு நீங்க உங்க விருப்பப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துக்கு என்ன கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு பாருங்க. அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கலட்டிட்டு அவருக்கு சிவப்பான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து முள்ளால ஒரு கிரீடத்தை பண்றாங்க. அது அந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த முஸ்லீம்ஸ்லாம் ஒரு கேப் மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கிரீடம் முள்ளினால பண்ணி அவருடைய தலையில வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் வலது கையில ஒரு கோலை கொடுத்து, ஒரு கம்பை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவரை கிண்டல் பண்றாங்க. இந்த கிரீடத்தை முள்ளினால ஒரு கிரீடத்தை செஞ்சு கையில ஒரு கோல் அதான் கம்பை கொடுத்து யூதருடைய ராஜாவின்னு சொல்லி கிண்டல் பண்ணி இன்னும் பல அவதூறான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஒரு முகத்துல துப்புறாங்க. அந்த நேரத்துல துப்பி அடிச்சு கிண்டல் பண்றாங்க. ரெண்டாவது கேவலப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பை எடுத்து அந்த கன்னத்துல அடிச்சது துப்புனது இதோட விடல, அந்த திரும்ப அவர் கையில அந்த கோலை வாங்கி அவர் மண்டையில அந்த கிரீடம் வச்சிருக்காங்கல்ல முள்ளு, அதுல அடிக்கிறாங்க. இதனால என்ன ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் மண்டையில அந்த முள்ளு இறங்கும். அந்த முள்ளில் உள்ள வேதனை ஒரு தலையில இறங்கும். தலையில குறைய நம்மளுக்கு நரம்புகள் தலையில் நிறைய நரம்புகள் இருக்கும். ஸோ இந்த முட்கள் அந்த நரம்புல போடும்போது அந்த வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல ஒரு முள்ள ஒரு கண்ணு சைட்ல வேற இறங்கி, உலகத்துல நம்மளுடைய பாவத்தை ரசிக்கணும்னு வந்தவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. இவ்வளவு இதுக்கிடையில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இவரை முள்ளு வச்சு
இந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி வாருனால அடிப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 40 அடி. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பெல்ட் மாதிரி, அதாவது ஒரு சாட்டை மாதிரி ஒரு இதை வச்சு அடிக்கிறாங்க. அந்த சாட்டை வந்து சாதாரணமான சாட்டை கிடையாது. அது ஒரு கம்புல அந்த லெதர் பெல்ட்டுக்குள்ள இது இருக்குது பாத்தீங்களா, அது சின்ன சின்னதா கொடுத்திருப்பாங்க. அந்த இதுல முனையில ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். சரிங்களா, இதான் ரோமானியர்கள் யூஸ் பண்ற அந்த தண்டனைக்கு உண்டான அந்த பெல்ட். புரியுதா உங்களுக்கு? ஒரு கம்புல சின்ன சின்னதா லெதர் பெல்ட் மாதிரி கொடுத்து, அந்த லெதர் பெல்ட் முனையில ஒரு சின்ன இரும்புல கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அடிக்கும் போது அது முதுகு அப்படி பிடிக்கும். அதை சாட்டையை திரும்ப எடுக்கும் போது அது அந்த சதையை பிச்சுக்கிட்டு வரும். இப்படி 40 அடி திரும்ப தொடர்ந்து முதுகுல தொடர்ந்து அடிக்க 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 அந்த சதைகளை எல்லாம் பிச்சு பிச்சு ரத்தம் முழுக்க உடம்புல இருந்து வலியுது. என்ன ஒரு கஷ்டம்! ஒரு இடத்துல நம்மளுக்கு பட்ட இடத்துல லைட்டா ஒரு காயம்பட்ட இடத்துல திரும்ப காயப்படும் போது எவ்வளவு வேதனை எடுக்கும். நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. நான் எனக்கு பட்டிருக்கு, அந்த வேதனை எனக்கு தெரியும். எல்லாருக்குமே அந்த நிறைய பேருக்கு அந்த வேதனை தெரியும். ஒரே இடத்துல 40 இடம் அந்த கொக்கியை வச்சு திரும்ப திரும்ப அது இப்படி வச்சு இப்படி பிச்சு எடுக்கும் போது எப்படிப்பட்ட வேதனை ஏற்பட்டிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தலையில முள்முடி வச்சு அடிச்சு, அவர் மூஞ்சில துப்பி அடிச்சு இன்னும் கேவலப்படுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமானவர்களா இருக்கிறாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. அப்ப சிலுவையில போய் அவர் என்ன காயப்பட்டாருன்னு தெரியுமா? சிலுவையில 2 மணிக்கட்டுலையும் 2 ஆணி, பெரிய ஆணி 2 மணிக்கட்டுல கையில அடிச்சா இது கீறி போயிரும், கீறி உடம்பு தொங்கிரும் அப்படின்றதுக்காக மணிக்கட்டுல அடிக்கிறாங்க. மணிக்கட்டுல கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த விரல் தடிமனுக்கு உள்ள கொஞ்சம் பெரிய ஆணி உள்ள தொலைச்சு உள்ளில போகும்போது எப்படி இருக்கும் வேதனை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளுடைய பாவங்களுக்கு எந்த ஒரு தப்புமே பண்ணலைங்க. அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல. அவரை விசாரிச்ச ராஜாக்கள் சொல்றாங்க அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல, பின்னையே அவரை சிலுவையில் அடிக்கீங்க. அவர் கடவுள்னு அவரை சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க. சரி, அடுத்து பார்ப்போம். இந்த 2 ஆணி அதை அடிச்சது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் காலை 2ஐயும் ஒட்டி வச்சு காலில் ஒரு பெரிய ஆணி, எலும்புகளை உடச்சிக்கிட்டு இந்த எலும்புகளுக்கு இடையில ஊடுருவி அந்த ஆணி உள்ள போய் இந்த கட்டையில ஏறும். எலும்புல அடிபட்டா எவ்வளவு வேதனை எடுக்கும் தெரியுமா? ஏதாச்சும் உங்களுடைய காலை ஏதாச்சும் ஒரு கம்பியில லைட்டா அந்த எலும்பு டச் ஆகிற மாதிரி லைட்டா அடிச்சு பாருங்க, தெரியும். அதுல ஒரு ஆணி உள்ள ஊடுருவி போகும்போது எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா? சரி, இதை அடிச்சு தரையிலேயே இப்படி படுக்க வச்சாங்கன்னா கூட சரி, அந்த வேதனை எத்தனை ஓகேன்னு சொல்ல மாட்டேன், பயங்கரமான வேதனை. அவரை அடுத்து சிலுவையில தொங்க வைக்கும் போது இந்த ஆணிகள் அடிச்ச இடங்கள்ல தான் அதுதான் அந்த பாடியை தாங்குது. அப்படி தாங்கும் போது அந்த இடத்துல திரும்ப திரும்ப வேதனைகள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். இயேசுவே, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்னு நம்மளால கற்பனையே பண்ண முடியல. இந்த வேதனைகள்ல அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த சைடா போறவங்க மூஞ்சி இப்படி துளுக்கி தூண் அவரை துப்பி அவரை பரியாசம், அதாவது கிண்டல், கேவலமா பேசிட்டு போறாங்க. இதோட இந்த யூதர்கள் இருந்தாங்க, இவரை சிலுவையில் அடிச்சு அந்த யூதர்கள் அவங்க நின்றுட்டு, இவனை கடவுள் கடவுள்னு சொன்னானே, இவனாலேயே ரசிக்க முடியலையே, நீ கடவுள்னா சிலுவை விட்டு இறங்கி வா, உன்னை நீயே ரசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவர் கிண்டல் பண்றாங்க. எவ்வளவு கொடுமையான ஒரு இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு பாவமும் பண்ணாம தன்னை கடவுள்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக அவரை சிலுவையில் அடிச்சு இந்த லாஸ்ட் அவர் மரணிக்க போகிற அந்த லாஸ்ட் சுச்சுவேஷன் வர அவரை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, இவ்வளவு கேவலமா பேசி இது பண்றாங்க. எவ்வளவு என்ன ஒரு கஷ்டம். அவர் பக்கத்துல உள்ள கல்லர்கள்ல ஒருத்தனும் சொல்றான், நீ கடவுள்னா என்னையே ரசி உன்னையே ரசி. பக்கத்துல உள்ள ஒரு கல்லன் அவனுடைய தவறை உணர்ந்து நம்ம பாவம் செஞ்சதுக்காக நம்மளை சிலுவையில் அடிச்சிருக்காங்க, இவர் எந்த ஒரு பாவமே செய்யாதவரை இப்படி சிலுவையில் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு அவன், ஆண்டவரே என்னையும் நீங்க உங்களுடைய ராஜ்யத்தில் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கிறான். அந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்து அவனை மன்னிக்கிறார். இன்று நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பான்னு சொல்லி. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. அந்த இடத்துல சிலுவையில் இருந்துகிட்டு சொல்றாரு, ஆண்டவரே இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இவர்களுக்கு மன்னியும் சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சும் அந்த சிலுவையில இருந்து அவர் சொல்றதை பாத்தீங்களா?
பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏங்க இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல என்ன மாதிரி தெய்வங்களை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க? எப்படிப்பட்ட தெய்வம்னு பாருங்க. மரண அந்த சூழ்நிலையிலையும் இவ்வளவு விஷயங்களை இந்த மக்கள் அவர்களுக்கு பண்ணியும் அவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்கிறது இன்னதென்று அறியாது, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்ற. எப்பேற்பட்ட குணம்! இதாங்க தெய்வத்தோட குணம். இப்ப உள்ள தெய்வங்கள்லாம் அந்த என்ன சொல்றது, பாவம் செஞ்சு அவங்க தண்டிக்கணும் அப்படின்னு. ஏங்க இயேசு கிறிஸ்து சொல்ற பாவம் செய்யறவங்களை மன்னிக்கிறாருங்க. பாவிகளை மன்னிக்கவே இந்த பூமியில நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க பாவிகளை மன்னிக்கிறது தாங்க தெய்வம், தண்டனை கொடுக்கறது தெய்வம் இல்ல. சரியா? எப்பேற்பட்ட பாவனை செய்திருந்தாலும் நான் அவனை மன்னிக்கிறேன், என் பிள்ளைய நான் அவனை ஏத்துக்கிறேன், நான் அவனை நீதிமானாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட தெய்வத்தை எவ்வளவு பாடுகள்! இந்த பாடுகள்லாம் எதுக்கு? நம்ம கிறிஸ்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நல்ல கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பாவத்துக்காக, நம்ம செய்யற பாவத்துக்காக. எனக்கும் தான், உங்களுக்கும் தான், எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்னைய மட்டும் நான் நீதிமான், நான் வந்து ஆண்டவரால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். ஆனா நான் ஒரு பாவி தான், எனக்கு தெரியும் நான் ஒரு பாவி தான். சரிங்களா? இவ்வளவு கஷ்டம் எதுக்காக ஆண்டவர் பட்டாரு? இவ்வளவு கஷ்டங்கள் எதுக்கு பட்டாரு? காயங்கள் மட்டும் இல்ல, அவமானங்கள், எச்சி துப்பி கன்னத்துல அடிச்சாங்க. எப்பேற்பட்டவர்! இப்ப உலக தொடக்கம் முதல் இந்த உலகம் உருவாக்கப்படுறதுக்கு முன்பு பிதாவோட செல்ல பிள்ளையா இருந்தவர். அப்பேற்பட்ட தெய்வம். எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருச்சு இந்த உலகத்துல. எப்படி? எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருச்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா 12க்கும் அதிகமான லேகியோன்கள், தூதர்கள். 12 லேகியோன் அப்படின்றது வெறும் 12 சீசர் கிடையாது. அது ஒரு தொகை. ஒரு லேகியோன் அப்படின்றது ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு தொகை. அப்படி ஒரு இது. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உலகத்தையே ஒரு செகண்ட்ல அழிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் தெய்வம். ஏங்க இறந்தவங்களை 4 நாள் செத்து 4 நாள் ஆயிடுச்சு லாசரு, அவரை உயிரோட எழுப்பினார். பிறவிலே கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் பார்வையை கொடுத்தாரு. அவரால் குணப்படுத்த முடியாத நோயே கிடையாதுங்க. கடலை நடந்தாரு, காற்றையும் கடலையும் அதட்டினாரு, காற்றும் கடலும் அவருடைய பேச்சு கேட்டுச்சு. அப்படிப்பட்ட தெய்வம். அவர் தன்னை தெய்வம்னு சொல்றதுக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் செஞ்ச அற்புதங்கள் அப்படி. அவர் சாதாரணமா நான் கடவுள் அப்படின்னு சொல்லல. இந்த எல்லா விஷயங்களையும் செய்துட்டு தான் இதை பாருங்க, இந்த விஷயத்த பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் கடவுள்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை சிலுவையில அடிச்சாங்க. அதாவது அடிச்சாங்க அப்படின்றத விட அவரை சிலுவையில அடிக்கிறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவர் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை சிலுவையில அவங்களால அடிக்க முடிஞ்சதே தவிர, இல்லைன்னா அவரை யாராலும் சிலுவையில அடிக்க முடியாது. ஏன்னா நிறைய நேரத்துல அவர் தேவாலயங்கள்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரை வந்து கொல்றதுக்கு, கல்லறிஞ்சு கொல்றதுக்கு, அவரை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல அந்த இடத்துல. ஏன்னா அவரு அந்த நேரம் வரல. அதனால அவர் வந்து அதுக்கு சம்மதிக்கல. அதனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனா லாஸ்ட் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. நான் தான் இயேசுன்னு சிலுவையில் அடிக்கிறதுக்கு தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறாரு. அதனால மட்டும்தான் அவர்களால அவரை சிலுவையில் அடிக்க முடிஞ்சுது. கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் ரொம்ப 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 சமீபமா இருக்குது. ஆண்டவருடைய பாடு மரணத்தை எல்லா நாளும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, எல்லா நாளும் உங்களுடைய மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வாழுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த வாழ்க்கையில் உள்ள மற்ற எல்லா காரியத்தைங்க விட உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரி, அது உங்களுக்கே தெரியணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நல்லா பைபிள் படிங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவருடைய இந்த பாடு மரணத்தை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாவத்துக்கு விலகி ஓடுங்க. ஓகே, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்னும் ரட்சிக்கப்படாமல் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னும் அநேக ரட்சிக்கப்படணும், அநேக எழுப்புதல்கள் இந்த உலகத்தில் உண்டாகணும். அநேக கிறிஸ்தவர்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஊழியர்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஊழியர்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சிறிய பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உலகத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா கூட இன்னும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய், காட் பிளஸ் யூ ஆல்.